ரேடியேட்டரில் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் குடிச்சிக்கிட்டே இருக்கியா? பேய் எதுவும் குடிக்குதான்னு தெரியலையா? ரேடியேட்டரை மாற்ற சொன்னாங்க, மாற்றிட்டேன். வாட்டர் ஜாக்கெட்டை மாற்ற சொன்னாங்க, மாற்றிட்டேன். வாட்டர் பம்பை மாற்ற சொன்னாங்க, மாற்றிட்டேன். கடைசியில் இன்ஜின் வேலை பார்க்க சொன்னாங்க, இன்ஜின் வேலையும் பார்த்துட்டேன். ஆனால் அந்த ரேடியேட்டரில் இருக்க தண்ணி குடிச்சிக்கிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் என்னன்னு பாரியா அப்படின்னு இந்த கார் கஸ்டமர் கொண்டு வந்திருந்தார். இந்த பேயை ஓட்டிடலான்னு செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஹீட்ரு காயிலுக்கு தான் பேய் பிடிச்சிருந்துச்சு. இந்த ஹீட்ரு காயிலில் ஓட்டை விழுந்தனால தான் அவருக்கு ரேடியேட்டர் தண்ணி பூரா குறைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த ரேடியேட்டர் தண்ணி பூரா என்ன ஆயிரும், ஹியூமிடிட்டி வாட்டரோட கலந்து கீழே போயிடும். மேக்ஸிமம் நம்ம நிப்பாட்டி ஏசி போட மாட்டோம், ரன்னிங்கில் தான் ஏசி போடுவோம். ரன்னிங்கில் ஏசி போடுறப்ப அந்த வாட்டர் குறைஞ்சு, ஓட்டை விழுந்ததுனால குறைஞ்சு அந்த ஹியூமிடிட்டி வாட்டர் மூலியமாக கீழே போய்கிட்டே இருந்திருக்கு. நிப்பாட்டி ஏசி போட்டிருந்தோம்னா கம்பல்சரி அந்த கூலண்ட் கலர்னால நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ரன்னிங்கில் ஏசி போட்டு போகிறனால அவங்களால கண்டுபிடிக்க முடியல, தண்ணி பூரா லீக் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. கடைசியில் இந்த ஹீட்டர் காயில் நம்ம மாற்றவும் கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆயிருச்சு. மேக்ஸிமம் ஹீட்டர் காயில் டம்மி பண்ணாதீங்க, ஹீட்டர் காயில் மாற்றிக்கங்க. அது உங்களுக்கு ரொம்ப உதவும். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.